நான் உங்கள் இடத்துல கொண்டு வந்திருக்க செய்தி தெய்வ செய்தி நொறுக்கப்பட்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம். அதான் புரோக்கன் ஹார்ட். எப்போ நொறுங்குண்ட இதயம் வரும்? ஏன் நொறுங்குண்ட இருதயம் வரும்? எதனால் நம்ம நொறுக்கப்படுறோம்? இதுதான் இந்த காலை வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்த ஒருத்தரும் விருதாவாக போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு தடையாக நிற்கிற, எலும்பி நிற்கிற ஒவ்வொரு அந்தகார கிரியைகள் என்ன ஸ்ரீநகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டுறேன். அப்பா, வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பேச போகிறதும் நீங்கள் தான்ப்பா. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்குறதுக்கும் அதன்படி நடக்கிறதுக்கும் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆவியானவர் என்னை முழுசாக இடைப்படுங்க ஆண்டவரே. எங்கள் முழுசாக இடைப்படுங்க ஆண்டவரே. என்னோட நாவை முழுசாக கண்ட்ரோல் எடுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை தவிர நான் வேறு ஒன்றும் பேசக்கூடாது, மனுஷிக வெளிப்படக்கூடாதப்பா. அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. நஸ்ரேனக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நொறுங்குண்ட இருதயம், புரோக்கன் ஹார்ட். எதனால் நம்ம இருதயம் உடைக்கப்படுது? ஏன் உடைக்கப்படுது? அது உடைக்கப்பட்டால் காயம் கட்டும் தேவனா? நம்மளோட தேவன் எப்படி நம்மளோட உடன் வராருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்போது நொறுங்குண்ட இருதயம், அதாவது உடைக்கப்பட்ட இருதயம், கடவுள் ரொம்ப சமீபமாக இருக்காருன்னு அர்த்தம். நம்ம உடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மளோட தேவன் நம்மளை விட்டு தூரமாக போகிறவர் இல்லை. நம்ம உடைக்கப்பட்ட நேரத்தில் நம் தேவன் நம்மளோட அருகாமையில் இருக்கார். ஆனால் ஏன் உடைக்கப்பட்டிருக்கோம், எதனால் உடைக்கப்பட்டிருக்கோன்றதை நிதானித்து அறிஞ்சால், எதனால் உடைக்கப்பட்டிருக்கோம், எதனால் முழுசாக நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குன்றத நம்ம பொறுமையாக ஆராய்ந்து பார்த்தா நம் தேவன் பக்கத்தில் இருக்கும் போது அதுக்கான சொல்யூஷனை நம்மக்கிட்ட கொடுத்துருவார். நம்ம அது தெரியாத வரையும், நம்ம ஏன் உடைக்கப்பட்டிருக்கோன்றது தெரியாத வரையும், ஏன் உடைக்கப்பட்டிருக்கோன்றதை நிதானிக்காத வரையும், நம் தேவன் நம்மளோட கூடயே நடந்து வந்தாலும், அவர் கூடயே இருந்து, மகளே என் சத்தத்தை இன்னும் கேட்க மாட்டியே, மகனே என் சத்தத்தை இன்னும் கேட்க மாட்டியேன்னு சொல்லி நம்ம கூடயே வந்தாலும், அந்த காரணம் தெரியாமல், நம்ம புரிஞ்சிக்காத, நம்ம நிதானித்து அறியாமல் இருக்கிற வரையும் அந்த இருதயம் காயம் கட்டப்படாது. அதை தான் பார்க்க போகிறோம். எதனால் நொறுக்கப்படுறோம்? ஒன்று, எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்க்கிறதுனால நம்ம சில நேரம் நொறுங்கி போகிறோம். இன்னொன்று, ஏமாற்றப்படுறதுனால நம்ம நொறுங்கி போகிறோம். மற்றவங்களால் ஏமாற்றப்படுறதுனால நொறுங்கி போகிறோம். எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புனால நம்ம நொறுங்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிறைய இடத்துலேருந்து தொடங்குது. சின்ன சின்ன எதிர்பார்ப்புலேருந்து பெரிய எதிர்பார்ப்பு வரையும். இப்போ வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, நல்ல கல்யாணம் ஆகணும், நல்ல மணமகன் வேணும், நல்ல நல்ல புருஷன் வேணும், நல்ல மனைவி வேணுன்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். தப்பே கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு நல்லது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போதே, ஆண்டவர் முதல்ல மனுஷனை படைக்கும் போதே ஆதாமும் ஏவாளுமாக தான் படைத்தார். அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு தவறு இல்லை. ஆனால் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடைக்கப்படுற அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறோம். சிலர் வந்து பல மாதங்களாக கல்யாணம் நடக்காமல், பல வருடங்களாக கல்யாணங்கள் தள்ளி போகிறத பார்க்குறோம். கல்யாணம் கட்டினது சிலது பிரச்சனையில் போய் முடியறத பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன? மனுஷீகத்தில் இருக்க எதிர்பார்ப்பு. ஒன்று ஜாதி, இன்னொன்று டவுரி, பணம். இப்போ எல்லாம் கேட்குறதா தான், எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, என் பையன் இவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ கொடுப்பீங்க. இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் கேட்குறாங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு வரவன் இப்படி இருக்கணும், எனக்கு வரவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அவன் நல்லவனா கெட்டவனான்றது பிரச்சனை கிடையாது, சொத்து இருக்கணும், அவனுக்கு சொந்த வீடு இருக்கணும், வருமானம் கை நிறையா இருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பாக நிற்கிது. இந்த எதிர்பார்ப்போட பின்விளைவு என்ன? குடும்பம் எவ்வளோ பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும், எவ்வளோ டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும், அது வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிற நாட்கள் மிக சமீபமாக வரும். காரணம், அந்த கல்யாணம் தேவனை முன் வச்சு நடத்தினது கிடையாது, ஜாதியும் பணத்தையும் முன் வச்சு நடத்தப்பட்டது. முதல் கல்யாணம் நடந்ததுங்க. எங்கே நடந்தது முதல் கல்யாணம்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்குனார். பார்ப்போமா? ஆதியாகமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான்.
இவ்வளோதாங்க கடவுள் படைச்சாரு. மனுஷனை மண்ணுலேருந்து உருவாக்கி அவனுக்கு வந்து நாசியில் சுவாசத்தை ஊதுனாரு. அவன் ஜீவ ஆத்மாவானான். இவ்வளோதான் மனுஷனோட படைப்பு. அவன் படைக்கப்பட்டான். அவன் படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவன் அவனை வந்து ஏதேன் தோட்டத்துக்கு முழுசா வந்து ஆளுகிறதுக்கு அவனை வந்து கொண்டு போய் கடவுள் வச்சார். ஆனால் மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் கண்டு முதலே வந்து ஒரு கல்யாணத்தை அங்கே பண்ணுறாரு. என்னன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆவதுலேருந்து 23ஆவது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். போதுமா? என்ன இது வந்தாங்க? மனுஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுனால மனுஷி. இவ்வளோதான் ஜாதி. எந்த ஜாதியும் வேற கிடையாது. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, இங்கேருந்து வந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க எதுவும் கிடையாது. ஆண்டவர் உருவாக்குனது ஒரு 2 பேர், மனுஷன், மனுஷி. ஆண்டவர் மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு மனுஷியை உருவாக்குனார். ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதும் அவனுக்கான மனுஷனும் அவனுக்கான மனுஷியும் உருவாக்கப்பட்டாயிற்று. புதுசாக யாரும் போயிட்டு எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆண்டவர் அநீதியான தேவன் இல்லை. ஒருத்தரை உருவாக்கும் போதே அவனுக்கான துணையும் உருவாக்குகிறார். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உருவாக்குறார். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தியாக தான் படைச்சார். ஆதாம் காலத்தில் அவர் வந்து 10 மனைவிகளை கொடுக்கல, 100 மனைவிகளை கொடுக்கல. ஒரே மனைவி தான் கொடுத்தார். அவர் படைச்சது ஒரே மனைவி தான், ஒரே விலா எலும்பு தான். அந்த விலாலேருந்து எடுக்கப்பட்டது ஒரு எலும்பை தான் எடுத்தார். 10 எலும்பு உருவி 10 எலும்பை வந்து உருவாக்கி வைக்கல. ஒரு எலும்பு குத்துறதே தாங்க முடியாது. 10 எலும்பு உருவாக்குனா மனுஷன் காலி. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து அழகாக உருவாக்கி நேர்த்தியாக கொண்டு வந்து உலகத்தில் வந்து வச்சு இதில் வந்து மனுஷன் வச்சா இன்னைக்கு ஜாதி ஒரு கல்யாணம் நடக்கலை. எத்தனை வயசு? 38 40 வயசு. ஏன் கல்யாணம் நடக்கலை? நான் இன்ன ஜாதியில் எனக்கு கணவன், எனக்கு வந்து மாப்பிள்ளை வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மனுஷனுக்கு கையில் அறுத்தா ஒரே ரத்தம் தான் வரும். இவனுக்கு இந்த ரத்தம், அவனுக்கு அந்த ரத்தம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? ஜாதி. இதை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்க. ஜாதின்ற ஒன்று உங்கள் பிள்ளையை பார்க்கும் போது முதல்ல அவன் நல்ல பையனா, ஆவிக்குரிய பிள்ளையா, அவன் நல்ல மகளா, ஆவிக்குரிய பிள்ளையா, ஆவிக்குரிய இதில் வளர்க்கப்பட்டிருக்காளா, இதை தவிர ஒரு பெரிய ஜாதி இந்த உலகத்தில் கிடையாது. கிறிஸ்தவன்றதை வந்து தேடாதீங்க. ஆவிக்குரிய பிள்ளையா, அபிஷேகம் பெற்றிருக்காளா, நல்ல ஜெபம் பண்ணுவாளா, சபைக்கு போகிற பிள்ளையா பாருங்க. பார்த்தீங்கன்னா விலா எலும்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். உங்களுக்கான மகன், உங்களுக்கான மணமகன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருவான். கேட்கும் போது அவன் இப்படி வேலை பார்க்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அவனுக்கு வந்து இது தெரியணும், அது தெரியணும், எல்லாம் தெரியும். கூடயே சேர்ந்து ஒரு பாட்டில் எடுத்து நைட்டு குடிக்க தெரியும். அந்த பாட்டில் எடுத்து உடச்சி மண்டையில் அடிக்க தெரியும். இதுதான் நம்ம பார்க்குற திருமணம். இது எங்கே போய் முடியும்? ஆண்டவர் கேட்குறாரு, உடைக்கப்பட்ட அனுபவத்தை நான் தரேனா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இந்த உடைக்கப்பட்ட அனுபவம், இருதயம் உடைக்கப்படுறதுக்கு காரணம் நம்ம போடுற ஒரு முதல் தொடக்கம். பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு வைக்கிற ஒரு முதல் தொடக்கம் எங்கே தொடங்குறோம்? நல்ல சொத்து உள்ள பையனா, நல்ல வேலையில் இருக்க பையனா, ஒரு காரு வீடு வச்சுட்டு இருக்க பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே தவிர அவன் குணம் நல்லா இருக்கா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, அவன் வந்து நமக்கு நம்ம பயபக்தியாக தேவனை தேடுறானா, இதெல்லாம் பார்க்காம ஒரு இடத்துல பொண்ணை கொடுத்தா அடுத்தது ஒன்று வருது, டிவோர்ஸ், விவாகரத்து வந்து இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விவாகரத்து. கல்யாணம் பண்ணுறதோட பெற்றவங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். பிள்ளை அங்கே போய் வாழணும். இதே மாதிரி ஆண்டவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு கல்யாணம் நடந்தது. ஈசாக்குக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. எப்படி நடந்தது? ஆதியாகமம் 24:53. இதில் வந்து அது ஒரு நிமிஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க சொல்லி அனுப்புவாங்க.
பொண்ணு பார்க்க சொல்லி அனுப்பும்போது அவருடைய வேலைக்காரங்கள முதன்மையான வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் வயசான காலத்தினால அவர் போய் அவரோட ஜனத்தின் மத்தியில் போய் பொண்ணு எடுக்க சொல்லுவார். பொண்ணு எடுக்க சொல்லி அங்கே போய் பார்க்க சொல்லுவார். கூடயே வந்து நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புவார். அந்த காலத்தில் பொண்ணு பார்த்தது அப்படிதான். பொண்ணு பார்க்கும்போது கூடயே பொருட்களை என்னென்ன கொடுத்து அனுப்புனாங்களா? ஆதியாகமம் 53 24 பின்பு 53. அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். அவன் சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தானா? இந்த காலத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ வந்து பொண்ணு எடுக்கணும்னா பொண்ணு எனக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும். நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், பொண்ணு இன்ஜினியர் இருக்கணும். பொண்ணு இன்ஜினியராக இருக்கணும், என் தரத்தில் என் ஸ்டாண்டர்டில் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டாவது, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ நகை போடுவீங்க, எவ்வளோ டௌரி கொடுப்பீங்க, கூச்சமே பட மாட்டாங்க. சில இடத்துல இன்னமும் நடக்குது, இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை சேர்த்து வைக்கிறதுக்குனே பிள்ளைகளை பெற்றவங்க வந்து காலம் ஃபுல்லாக ஓடுவாங்க. பெண்ணுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? சரி, இவ்வளோ கொடுக்குறேன். கார் கொடுப்பீங்களா? பைக் கொடுப்பீங்களா? முன்னாடிலாம் பைக் கேட்டுட்டு இருந்தாங்க. கார் கொடுப்பீங்களா? காரை கொடுத்தா பக்கத்தில் யாரை வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க தெரியாது. இது நம்ம பொருட்களை கொடுத்து நம்ம பிள்ளைய விலை பேசி அனுப்பி விடுறோம். போம்மா, நீ எப்படியாவது போ, ஆனால் உனக்கு நல்ல அந்தஸ்தில் நான் ஒரு பிள்ளைய பார்த்துட்டேன். இல்லைங்க, இல்லை. கிறிஸ்தவனாக இருக்கிறவன், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைய கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட வச்சு பாதத்தில் வச்சு, ஆண்டவரே, இது எனக்கு ஏற்ற, என் குடும்பத்துக்கு ஏற்ற, என் பிள்ளைக்கு ஏற்ற வரனா அப்படின்றத கேட்கணும். அந்த நேரத்தில் பணமும் பொருளும் பகட்டான சில விஷயங்களும் நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. முன்னாடி வந்து நின்னா பணம் கொண்டு போய் விடுற இடம் டைவர்ஸ். பணம் ஒரே வருஷத்தில் எங்கள் அப்பா இவ்வளோ கொடுத்து அனுப்புனாங்க, நீ என்னத்த பண்ண? ஒரே கேள்வி, முடிஞ்சு போச்சு, டைவர்ஸ். இது நிதானத்தில் கொண்டு போய் விடாது. ஆண்டவர் விலா எலும்பை எடுத்த விலா எலும்பு கிட்ட கரெக்டான சேர்க்கை இருந்ததுன்னா அந்த விலா எலும்பு எதை பண்ணாலும் அனுசரித்து போகும். அந்த மண்ணில் எடுக்கப்பட்ட ஆதாம் எதை பண்ணாலும் அந்த விலா அனுசரித்து போகும். ரெண்டுத்துக்குள்ள அனுசரிப்பு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உங்கள் பாதத்தில் இருக்கேன்ப்பா, நான் தவறான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முழங்காலில் நிற்கும். அது இல்லாமல் நீங்களாக போய் ஒரு குடும்பத்தை தேடி, இல்லை பிள்ளைகள் நீங்களாக போய் ஒரு மகனை தேடி, இவன் தான் எனக்கு ஏற்றவன், இவள் தான் எனக்கு ஏற்றவன் சொல்லி படிக்கிற காலத்தில் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இதை ஓடுனீங்கன்னா, ஒரு ஓட்டத்தை முடிவில் கண்ணீர் மட்டுமே மிஞ்சுமே தவிர, உடைக்கப்பட்ட அனுபவமே இருக்குமே தவிர வேற எதுவும் மிஞ்சாது. ஆனால் அப்பயும் நம் தேவன் கூட தான் இருப்பார். கூடயே இருந்து, மகளே, எங்கே விழுந்த விழுந்த இடத்துல இருந்து தான் காயம் கட்டப்படணும். என் கரத்தில் உன் குடும்பத்தை ஒப்புக்கொடுன்னு சொல்லி இன்றைக்கும் உடைக்கப்பட்ட பல குடும்பத்தின் பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டே இருக்கார். பார்த்துட்டு இருக்கீங்க, உடைக்கப்பட்டிருக்கேன் சாமி, உடைக்கப்பட்டிருக்கேன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரச்சனை. எவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாத நிலமையில் நிற்கிறேனே ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணேன்? செலவு பண்ண வேண்டாங்க. கல்யாணத்தை பண்ணுறது செலவு முக்கியம் கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறீங்கன்றது முக்கியமே கிடையாது. ஒன்றே ஒன்று முக்கியம், கரெக்டான விழாவோட சேர்ந்துருக்கா? என் பிள்ளைக்கு நான் கரெக்டான இதை தேர்ந்தெடுத்தேனா? கடவுள் இணைச்சதா இல்லை என்னோட மனுஷிக இணைச்சதா? இது மட்டும் தெரிஞ்சால் முதல் ஸ்டெப் உங்கள் பிள்ளைகளுக்கு கரெக்டான வாழ்க்கையை கொடுக்குறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் பிள்ளைங்க கடவுளோடு சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், நம்மளோட முயற்சி எதுவுமே கிடையாது. இது ரெண்டாவது தடவை நம்ம உடைக்கப்படுறது. முதல் தடவை என்ன பார்த்தோம்? கல்யாணத்தப்பயே சரியான செலெக்ஷன் இல்லைன்னா ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம் எங்கே வந்து நிற்கும்? அடுத்தது விவாகரத்துலேயும் வீட்டில் வந்து அப்பா அம்மா வீட்டில் வந்து உட்கார்ற நிலைமையும் வந்து சேரும். இது என்ன பண்ணுறோம்? இது யாரால் உடைக்கப்படுறோம்? நம்மளோட அறியாமையினால் உடைக்கப்படுறோம். நான் சுயன்னு சொல்ல மாட்டேன், நம்மளோட அறியாமை. நம்ம வளர்ந்து வந்த விதங்கள் என்னென்னா, பெண்ணை எடுத்தால் நான் வந்து இவ்வளோ கொடுத்து தான், அவங்க வீட்டுக்காரங்க இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும், இது கம்பல்சரி. பொண்ணை கொடுத்தா நான் இவ்வளோ சேர்த்து வச்சு தான் ஆகணும். அழிச்சிருங்க. ரெபேக்கா ஈசாக்கு பைபிளில் நடந்த கல்யாணம் உண்மைனா உங்களுக்கும் அதை மாதிரி ஒரு மனவாழ்வு அமையும். ஆண்டவரை மட்டும்தான் பிடிக்கணும். நான் இவ்வளோ சேர்க்கணும், அப்போ தான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சா தப்பு.
நான் இவ்வளோ குணத்தை என் பொண்ணுக்கு கொடுக்கணும், இவ்வளோ நல்ல விஷயங்களை என் பொண்ணுக்கு சொல்லித்தரணும், இவ்வளோ கடவுளை பற்றி இவ்வளோ பயபக்தியை சொல்லித்தரணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் முழங்காலில் நின்று ஒரு யுத்த வீராங்கனையாக நின்று ஜெபிக்க சொல்லித்தரணும்னு சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிள்ளை நல்லா இருக்கும். அந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் காசை கொடுத்து, டௌரியை கொடுத்து, காரை கொடுத்து, பைக்கை கொடுத்து உட்கார வைக்க வேணாம். பைக்கை கொடுத்து உட்கார வச்சா வேற யாரையாவது கூப்பிட்டு சுற்றுவான் பைக்கில் பின்னாடி. கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. ஆண்டவரை மட்டும் கூட கொடுத்து சீதனமாக அனுப்பி பாருங்க. அந்த குடும்பம் எழுப்பி கட்டப்படும். எந்த நிலைமையில இருந்தாலும் எழுப்பி கட்டப்படும். ஆண்டவர் நினைச்சது எந்த நேரத்துலையும் சத்துரு பிரிக்காத இருப்பான். அதனால் உடைக்கப்பட்ட அனுபவத்துக்கான காரணம் என்னன்னு தேடணும்னா, நிறைய பேர் கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை ஆண்டவரே, கல்யாணத்துக்கு எது தடையாக இருக்கு ஆண்டவரேன்னு நம்ம கேட்டு நிற்கவே மாட்டோம். நம்மளை நாமே நிதானித்து அறிந்தோன்னா நம்ம பிரச்சனை என்னன்றது நம்மக்கிட்டேயே தெரியும். அதனால் பார்க்க வேண்டியது ஒன்று தான். கல்யாணத்தப்போ ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவரோட பாதத்தை மட்டும்தான் பார்க்கணும். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை தருவீங்க ஆண்டவரேன்னு தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது குழந்தை பிரச்சனை. நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்லையேப்பா, குழந்தையே இல்லையேப்பா. சிலர் கடவுளோட சித்தம் மகிமை வெளிப்படுறதுக்காக ஆண்டவர் சிலரை தள்ளி வச்சிருப்பார். சிலது கல்யாணம் பண்ணி கொடுத்தா, என்னோட கடமைகள் இவ்வளோ இருக்குது, என்னோட காரியங்கள் இவ்வளோ இருக்குது, நான் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ ஓட்டம் ஓடணும், நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அதுவரை எனக்கு குழந்தைங்க வேணாம். குழந்தைங்க கடவுள் கொடுக்குற கிஃப்ட். இட்ஸ் a gift from God. அந்த கிஃப்டை நீ உதறி வச்சுட்டு, நீ உன் ஓட்டத்தெல்லாம் ஓடி முடிச்சுட்டு ஒரு நாள் நின்றுட்டு, ஆண்டவரே இது ரைட் டைம் எனக்கு குழந்தைய கொடுங்கன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து சிரிப்பார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. குழந்தைகள் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். நீ நினச்சாலும் எங்கேயும் போய் வாங்க முடியாது. எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் உனக்கு ஐஎஃப்டியோ எது மூலியமோ உனக்கு குழந்தை பிறக்காது. ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். ஆண்டவர் பாதத்தில் இருந்து மட்டும்தான் அது வரும். இந்த காலத்தில் இயற்கையாக செயற்கையாக என்ன வேணால் பண்ணட்டும், எல்லாத்துக்கும் தெர் இஸ் அ லிமிட்டேஷன். ஆனால் கடவுள் கொடுக்குற ஈவு பரத்திலிருந்து இறங்கி வரும். நல்ல குழந்தைகளாக, நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து உருவாகி நிற்கிறதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் அந்த கிஃப்டை கொடுக்க முடியும். இப்போ நிறைய ஒரு ஃபேன்சி திங் என்னென்னா, கல்யாணம் நடந்த 5 வருஷம் எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது செட்டில் ஆகணும், அது செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பிள்ளையை பெற்றுப்பேன். 5 வருஷம் கழித்து பிள்ளையை தேடும் போது கண்ணீரோடு எதெல்லாம் சம்பாரிச்சு அதெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கழுவ. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆண்டவர் நோக்கத்தோட பிள்ளைகளை, ஆண்டவர் நோக்கத்தோட கல்யாணத்தை இது பண்ணார். ஆதியாகம இதில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதில் ஏதேன் தோட்டத்தில். அதுக்கப்புறமா பிள்ளைகளை கொடுத்தாரு. பலுகி பெருகுகன்னு ஒரு இதை கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அதன்படி தான் இன்றைக்கி கல்யாணம் நடக்குது. அதன்படி தான் இன்றைக்கி பிள்ளைகளை பெற்றுக்கிறோம். அப்போது பிள்ளைகள்னு வரும்போது உனக்கு நிர்விசாரம் உடம்புல ஏறுச்சுன்னா ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அதை கல்யாணமே பண்ணிக்காமல் தள்ளி போடு. ஜாக்கிரதை, எச்சரிப்பு. அப்புறமா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இது பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த டாக்டர்கிட்ட போனால் இந்த கேஸ் சொல்கிறாங்க, இவங்க கிட்ட போனால் இது சொல்கிறாங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணேன் ஆனால் நடக்கலை. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் ஆண்டவரோட மகிமை வெளிப்படுறதுக்காக இல்லை, அவங்க குடும்பத்தில் வந்த பாரம்பரியமான சாபங்கள்னால சிலரோட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும். இங்கே இதில் பார்ப்போமா, 1 சாமுவேல் 1:1-2. இங்கே படிக்க வேணாமா? எல்கானா இருந்தாங்க. எல்கானாக்கு 2 மனைவி. அன்னாள், இன்னொருத்தங்க யார்? பெனினாள். அன்னாள், பெனினாள். இங்கே 2 பேர் இருந்தாங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை இருந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை இருந்தது. அன்னாள் ஏன் குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1:3-5. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே ஒரு நிமிஷமா, சேனைகளின் தேவனை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் தன் ஊரிலிருந்து போய் வருவானா? அப்போ சேனைகளின் தேவனை வணங்குற ஒருத்தனோட மனைவிக்கு என்ன இல்லை அந்த காலத்துல? குழந்தை இல்லை. படிங்கம்மா. அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் அடைச்சது. ஏன் அடைச்சாரு, எதுக்கு அடைச்சாரு? நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவரோட மகிமை வெளிப்படுறதுக்காக அவரோட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவரோட வம்சத்திலிருந்து வந்தது பார்த்தீங்கன்னா உலகத்தை கலக்கினவர். அவரோட வம்சத்தில் அவங்க 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 கர்ப்பத்திலேருந்து வந்தவங்க உலகத்தை கலக்கினவர். அதுக்காக தான் கர்ப்பத்தை வந்து ஆண்டவர் அடைச்சி வச்சிருந்தார். அவரோட மகிமை வெளிப்படுறதுக்காக, அவரோட சித்தம் நிறைவேறுறதுக்காக ஆண்டவர் அடைச்சார். 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதாங்க. ஒரு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாம் போய் துக்கம் விசாரிப்பாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் போய் துக்கம் விசாரிப்பாங்க. இது என்னாச்சு, ஏன் ஆச்சு, இப்படி பண்ணியோ அப்படி பண்ணியோ, இந்த தப்பாச்சோ அதாச்சோ, நிறைய பிரச்சனைகள். ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. இன்னைக்கு போய் நீங்கள் காயப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சாபம் உங்கள் தலை மேலே தங்கும். ஜாக்கிரதை. அந்த சாபம் உங்கள் தலை மேலே தங்கும். இன்னொரு இதயத்தை நொறுக்கிட்டு நீங்கள் வந்து நிற்கும் போது அந்த சாபம் அப்படியே உங்கள் தலை மேலே தங்கும். எனக்கு தான் குழந்தை இருக்கிறியே, உனக்கு பின் சந்ததின்னு ஒன்று இருக்குது. ஜாக்கிரதை. அதனால் எச்சரிப்போடு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். போய் வாய் இருக்குன்றதுக்காக, நாக்கு இருக்குன்றதுக்காக எங்கே வேணால் போட்டு எதையும் பேசிட்டு வந்துடக்கூடாது. நாக்கு அழகாக கடவுள் வந்து ஒரு தொட்டிக்குள்ளே வச்சுருக்காரு, தண்ணியை வச்சு வெளியே வச்சுருக்காரு. இல்லைன்னா அந்த நாக்கு வெளியே வந்ததுன்னா ஊரே கொளுத்திட்டு போயிடும். அவ்வளோ பலம் வாய்ந்தது. அதுக்கு தான் அழகாக ஒரு தொட்டி கட்டி ஒரு தண்ணியை வச்சு நாக்கை உள்ளே வச்சுருக்காரு. நீ எப்பயுமே கூலாரு, வெளியே வராத, எட்டி பார்த்தீன்னா எரிச்சிருவ. அதுதான் கடவுள் சொல்லி உள்ள தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்கிறார். ஆண்டவர் அழகா படைச்சிருக்காரு. தேவன் படைக்கும் போதே அவர் பெரிய ஆர்கிடெக்டுங்க. படைக்கும் போதே அழகாக மனுஷனை இவனை நாக்கை வெளியே விட்டா சுற்றி ஊரே எரிச்சிட்டு வந்துடுவான். அடுத்த நிமிஷம் 10 பேரை உடைப்பான். வெளியே நாக்கு எட்டி பார்த்ததுன்னா 4 பேர் காலி. அவ்வளோதான். இங்கே என்னாச்சு, அங்கே என்னாச்சு, நம்ம இங்கே உட்காந்துருப்போம், போகிறது என்னமோ அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிட்டு வந்துடுவோம். அழகாக போயிட்டு வந்துடுவோம். அந்த நாக்கு அவ்வளோ மோசமானது. ஆண்டவர் அதுக்கு தான் அழகாக ஒரு தொட்டி கட்டி உள்ள தூக்கி போட்டு, நீ உள்ளே இரு, தேவைப்படுற நேரம் மட்டும் வெளியே வா, தேவையில்லாமல் அது எட்டி பார்க்கவே பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு. இங்கேயும் அதுதான். என்ன பண்ணுறாங்க? குத்தி காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சொல்லி 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 ஊன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஈஸியாக காயப்படுத்திட்டு ஒன்றுமே தெரியாத போல் போயிட்டே இருந்துடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. நாக்கு. ஜாக்கிரதை. கவனமாக காத்துக்கணும். அது எந்த தொட்டிக்குள்ளே வச்சுருக்காரோ அந்த தொட்டிக்குள்ளே வைக்கணும். தேவைப்படுற அப்போ மட்டும்தான் அதை வெளியே எடுத்து விடணுமே தவிர மீதி நேரம்லாம் அதை உள்ளே வச்சு பூட்டிக்கிறது நல்லது. நல்ல ஒரு கேட்டு கொடுத்துருக்காரு. பல்லு எத்தனை மொத்தம்? 32, 34, 31, 30 இல்லை 10? சிலருக்கு பல்லே இல்லை, எனக்கு எல்லாம் போச்சு. எதனாலும் ஓகேங்க. அழகாக கேட்டு போட்டு வச்சுருக்காரு. தொட்டி கட்டி கேட்டு போட்டு அதை உள்ளே வச்சாலும் இதெல்லாம் மீறிக்கிட்டு அது வெளியே வந்து அடித்து காயப்படுத்திட்டு உள்ளே போது பாருங்க. ஜாக்கிரதை. கவனமாக காத்துக்கோங்க. எதை பேசுகிறீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ அதை அறுத்து தான் ஆகணும். அதனால் மிக ஜாக்கிரதையாக அந்த நாவை காத்துக்கோங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏளனமாக பேசுகிறாங்க. ஏளனமாக பேசுகிறதுனால அவங்க இதயம் உடைக்கப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 1, 7-8. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லைங்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் மூலியமாக குழந்தை பிறந்துருச்சு. ஆனாலும் அந்த குழந்தை பிறக்காத தன் மனைவியை பார்த்து என்ன சொல்கிறான்? 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் அதிகம் இல்லையா உனக்கு? எதுக்கு வந்து மன வருத்தப்படுற? இதுதாங்க இன்னைக்கு மிஸ்ஸிங். இதுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங். ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அடுத்த செகண்ட் பழியை தூக்கி மனைவி மேலே போட்டு, நீ வீட்டுக்கு போ, அம்மா வீட்டுக்கு போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை, இதுக்கு மேலே நீ நானும் சேர்ந்து வாழ்கிறது இல்லை, அவ்வளோதான். ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி மனைவி நல்லா இருக்கும் போது கூட தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு நிறைய ஆண்கள் ரெடியாக இருக்காங்க, நிறைய மனைவிகள் ரெடியாக இருக்காங்க. எத்தனை குளவிக்கல்கள் மண்டையில் விழுது, எத்தனை தலகாணிகள் மூச்சடைச்சி சாவுறாங்க. நியூஸை திறந்தா இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. காரணம், இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனைகளாக ஓடிட்டுருக்கு. தேசம் அருவருப்பில் நிறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது. காரணம்,
நமக்கு எப்படி வாழணுன்ற நெறிமுறை தெரிஞ்சாலும் யாரும் பின்பற்றுறதில்ல. யாரும் பின்பற்றுறதே கிடையாது. இப்போது மனைவி உடைக்கப்பட்டு இருக்க நேரத்தில் கணவன் சொல்கிறான், 10 பிள்ளைய பெற்று இருக்கிறத பார்க்கிலும் நான் உனக்கு இருக்கேனே போதாதா? இந்த எண்ணம் வரணும். மனைவி உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தா, அத குத்தி காட்டி காயப்படுத்தி போய்க்கிட்டே இருக்கக்கூடாது. இல்ல, இத காரணமா வச்சு எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எப்படி தள்ளி விடலான்னு பார்க்கக்கூடாது. அப்புறம் ஏன் அவங்க வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த காலத்து முறைமைப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1 வருஷம் குழந்தை இல்ல. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதாவது பெனினாளுக்கு குழந்தை பிறந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்ல. ஆண்டவரோட நாமம் மகிமைப்படணும்ல. ஆண்டவர் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்த்தார். பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை பார்த்தாரு? அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்த்தார். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் அவன் புருஷன் எவ்வளோ துணையா இருந்தாங்க, எவ்வளோ அரவணைப்பா இருந்தாங்கன்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். ஸோ, ஏதாவது ஒரு காரியத்தில நம்ம உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, புருஷனானாலும், மனைவியானாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். குத்தி காட்டுது, "நீ தானே இத பண்ண, அதனால தான் பிரச்சனை. நீ தானே இத பண்ண, அதனால தான் பிரச்சனை." அந்த நேரம் பேசினாலும் அடுத்த நேரம் ஒன்று சேர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும் அந்த ஓட்டத்தில். அதே பிரச்சனையை கொண்டு போயிட்டு டைவர்ஸ் வரையும் கொண்டு போய் நிற்கக்கூடாது. அதே பிரச்சனை அம்மா வீட்டுக்கு போகிற வரையும் போய் நிற்கக்கூடாது. பிரச்சனை வருதா, அது மாம்சத்தின் பலவீனம். நம்ம திட்டுறோமா, அந்த கோபப்படுறோமா, அது மாம்சத்தின் பலவீனம். ஆனால் அடுத்த செகண்ட் அந்த கோபம் நல்மனமாக பொருந்தணும். நல்மனம் பொருந்தலைன்னா பிசாசு உள்ளே வந்து அவன் வேலையை காட்டிட்டு போயிட்டே இருந்துருவான். குடும்பத்தில் பிளவை உண்டு பண்ணிடுவான். அதனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஒத்தாசையாக இருக்கணும். ஆண்டவர் இணைச்சது ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறதுக்காக தான் கணவன் மனைவியாக இருந்தார். இது பண்ணார். இணைச்சார். அவர் இணைச்சது மனுஷன் பிரிக்கக்கூடாது. டைவர்ஸ் எதுக்குமே தீர்வு கிடையாது. ஆண்டவர் இணைச்சிட்டாருன்னா அதில் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த ஓட்டத்தை விட்டு உடச்சி ஓடுறது இல்லை. ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிட்டு, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வந்து இது இல்லைப்பா, சரண் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் விழுந்திருக்கேன். என் குடும்பத்தை எழுப்பி கட்ட போகிறவர் நீருன்னு சொல்லி நான் என்ன செய்யணும் நீங்கள் சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா மீதி வேலையை அவர் சொல்லி கொடுப்பார் உங்களுக்கு. உங்கள் கரம் பிடிச்சி நடத்துகிற தேவனா உங்களோட இருப்பார். உங்கள் வாழ்க்கையை எழுப்பி கட்டும் தேவனா உங்களோட இருப்பார். இங்கே 1 சாமுவேல் 1:9-10. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதுமா? 9-10 வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் இருக்கும். அடுத்தது 11 பார்த்தீங்கன்னா பொருத்தனை இருக்கும். பொருத்தனையை கேட்குற தேவனா நம்மளோட இருக்கார். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியாச்சுன்னா ஆண்டவர் வந்து செஞ்சே ஆகணும். நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுறீங்க. ஆண்டவரே இதை பண்ணுங்க, நான் இதை தருவேன். ஆண்டவரே எனக்கு வந்து இதை பண்ணுங்க, நான் ₹1,00,000 தரேன். ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க, நான் ₹1,00,00,000 தரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிங்கன்னா தப்பான பொருத்தனை. ஆண்டவர் வந்து பணத்தையும் பொருளையும் கேட்குற தேவனே கிடையாது. அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. திருப்பி எடுத்து அவர் கொடுக்குறதுல என்ன இருக்குது? அது பொருத்தனையே கிடையாது. பொருத்தனை, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிங்கன்னா என் வாழ்க்கையில் நான் இதை உங்களுக்கு தருவேன்ப்பா. இந்த காலத்தில் வயசு பிள்ளைங்க நல்லா ஒரு டீனேஜர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகாக கேம்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. நல்லா கேம்ஸ் ஆடுறாங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை பண்ணிங்கன்னா நான் கேம்ஸை விட்டுறேன்ப்பா, நான் தொடமாட்டேன், உங்களுக்காக விடுறேன். இந்த மணி நேரத்தை நான் ஜெபிப்பேன், இந்த மணி நேரத்தில் நான் பைபிள் வாசிப்பேன். இதை சொல்லி பாருங்களேன், இதான் பொருத்தனை. ஆண்டவரே இதை பண்ணிங்கன்னா நான் என்னோட மாத சம்பளத்தை கொண்டு வந்து நான் போட்டுருவேன் ஆண்டவரே. நல்ல பொருத்தனை தான். ஆனால் உங்கள் மாத சம்பளம் கொடுக்குறதே அவர் தானே. அவர் கொடுத்ததை நீங்கள் கொண்டு போய் திருப்பி அவர் கொடுக்குறதுல என்ன இருக்குது? நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? எதுக்காக நம்ம படைக்கப்பட்டோம்? ஆண்டவர் பரலோகத்தில் போய் நம்ம நிற்கணும் ஒரு நாள்.
அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா பரலோகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக பண்ணக்கூடியது தான் பொருத்தனை. ஆண்டவரே நான் இதை பண்ணுவேன்ப்பா, இந்த நேரம் இதில் போயிட்டுருக்கு, நான் இதை பொருத்தனை பண்ணுறேன்ப்பா, இங்கே போவேன், இதுலேருந்து இது பண்ணுறேன்ப்பா, இங்கே போவேன். ஒரு நாள் வரும், ஆண்டவருக்குள்ளே நம்ம முழுசாக நம்ம வந்து சரணடைஞ்சிருப்போம். நம்மளை அறியாமையே அது நடந்திருக்கும். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரங்களில் மாற்றி ஆண்டவர் வந்து நம்மளை ஷேப் பண்ணி கொண்டு போவார். ஆண்டவரே இந்த கெட்ட பழக்கம் எனக்கு இருக்குது, நான் இதை விடுறேன்ப்பா, உங்களுக்காக இதை விடுறேன், எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன்ப்பா. இது பொருத்தனை. ஆண்டவரே நான் இதை வந்து செஞ்சேன்னா எனக்கு வந்து காசை கொடுக்குறேன், உன் காசு தேவையே இல்லை ஆண்டவருக்கு, காசு தேவையே கிடையாது ஆண்டவருக்கு. கொண்டு வந்து நான் சர்ச்சில் வந்து காணிக்கை போடுறேன்ப்பா, தேவையே இல்லை. அந்த காணிக்கை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். எது தேவை அந்த பொருத்தனை பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, அங்கே போய் பொருத்தனை பண்ணுங்க. நம் தேவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் இதயத்தை கேட்குறார். உங்கள் இதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கார், திறப்பீங்களான்ட்டு. கேட்டு பாருங்கள், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த இதுலேருந்து விடுதலையை கொடுங்கப்பா, எனக்கு இந்த இதில் இந்த எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நான் இதை செய்வேன்ப்பா. கொண்டு வந்து கடன் ஒரு கோடி ரூபா கடன் இருக்கு ஆண்டவரே, நான் 1,00,000 ரூபா கொடுக்குறேன், தேவையே இல்லை ஆண்டவரே, என் கடன் பாரத்துலேருந்து என்னை நீக்குங்கப்பா, நான் இதை உங்களுக்காக தரேன், இதை உங்களுக்காக நான் பண்ணுவேன், இந்த நேரத்தை உங்களுக்கு தரேன்ப்பா, இந்த ஊழியத்தை நான் பண்ணுவேன்ப்பா, உங்களுக்காக இந்த கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஓடுவேன் ஆண்டவரே, உடைக்கப்பட்டு இருக்கேன்ப்பா, என் குடும்பத்தை கட்டுங்க, நான் அடுத்து உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்பேன்ப்பா. இதை தான் கடவுள் கேட்குறாரே தவிர உங்ககிட்ட காணிக்கையை கேட்குற கடவுள் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து உங்கள் உடம்பை கிழிச்சிக்கோங்கன்னு சொல்கிற கடவுளும் கிடையாது. ஒரே ஒரு தேவன், இதயத்தை மட்டும் திறந்து கொடு மகனேன்னு கேட்டுட்டு நிற்கிற தேவன் தான் யாரோட தேவன்? நம்ம தேவன். இங்கே அதை தான் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அடுத்தது பொருத்தனை பண்ணுறாங்க. பொருத்தனையை கேட்குற கடவுள் அவர். இந்த 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 ஜெபத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 சாமுவேல் 1:14 ஏலி அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். குடிச்சிட்டு வெறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜெபம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். கூட யார் நிற்கிறான்னு பார்க்கல, எது இருக்கான்னு பார்க்கல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஆண்டவர் முகத்தை பார்க்குறேன். மனுஷன் 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஆண்டவர் முகத்தை மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நான் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த உலகம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, இந்த உலகத்தில் என்னோடய கௌரவம் வந்து நிற்காது, என்னோடய மேன்மை வந்து நிற்காது. நான் வந்து ஆராதனையில் வர்ஷிப் பண்ணும்போது நான் கைத்தட்டுறதுக்கு வந்து நான் யோசிக்க மாட்டேன். என் படிப்பு வந்து நிற்காது, என் அந்தஸ்து வந்து நிற்காது, எதுவுமே நிற்காது. ஆண்டவரை நினச்சி பாடும்போதும் ஆண்டவர்கிட்ட மனதை உடச்சி ஊற்றும் போதும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் அவரும் பேசிகிட்டு இருக்கேன், நடுவில் யார் நீங்களாம்? அவ்வளோதான். யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஒரு அப்பா கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி கேட்கணும். ஒரு அப்பா கிட்ட பிள்ளை எப்படி கேட்கும்? முதல்ல சாதாரணமாக கேட்கும், கிடைக்கலன்னா அடம் பிடிக்கும், அதுவும் கிடைக்கலையா உருண்டு அழும். அவ்வளோதான், அவ்வளோதான். நம்ம அப்பா கிட்ட கேட்க வேண்டியது அவ்வளோதான். ஆண்டவரை நீங்கள் கொடுக்கால் வழியே நான் விடமாட்டேன்ப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இதுதாங்க ஜெபம், இதுதான் ஜெபம். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அப்படி தான். குடும்பத்தில் எந்த நிலைமை இருக்கட்டும், இங்கே பார்க்குறது ஒரு நிலைமை, குடும்பத்தில் எந்த நிலைமை இருக்கட்டும், ஆண்டவரே நீங்கள் கொடுக்கலன்னா நான் விடமாட்டேன்ப்பா, விடமாட்டேன் ஆண்டவரே உங்கள் பாதத்தை. இவ்வளோ தான் நம்ம பேச வேண்டியது. மனுஷங்கிட்ட போய் நிற்க மாட்டேன்ப்பா, மனுஷங்கிட்ட போய் ஞானம் கேட்க மாட்டேன், நியாயம் கேட்க மாட்டேன், மனுஷனோட உதவியை நாட மாட்டேன். ஏன்னா சேனைகளின் தேவன் என்னோட இருக்கும்போது எந்த நாசியில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷன் வந்து எனக்கு உதவி பண்ண முடியும்? முடியாது. ஏன்னா உருவாக்குனது யாரு? ஆர்கிடெக்ட் யாரு? ஆண்டவர். உருவாக்குன தேவன் உதவி பண்ண முடியுமா, இல்லை உருவாக்கினது உதவி பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையில் யாரை தேடி ஓடுறோன்னு பாருங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரை தேடி ஓடுறோம்? ஆண்டவரை தேடி ஓடுறோமா, இல்லை உருவாக்கப்பட்டதை தேடி ஓடுறோமா? இவ்வளோதான் நம்ம சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியது. 1 சாமுவேல் 1:16-18. உம்முடைய அடியாளை வேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் மிகுதியான விசாலத்தினாலும் என்றார். கிளேசத்தினாலும் மன கிளேசத்தினாலும் இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அப்போ அவங்க அவங்க இதயம் நொறுக்கப்பட்டிருக்கு. அதனால உலகத்தை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு ஆண்டவருக்கு உள்ள கனெக்ஷன். ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு என்னத்தை தரப்போகுது, பக்கத்தில் இருக்க என்ன நினச்சா எனக்கு என்ன? ஆண்டவரே நீங்கள் என்ன பார்க்குறீங்க,
உமக்கு மட்டும்தான் நான் உத்தமமாக இருப்பேன். மனுஷனை எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அது இல்லைன்னுவாங்க, அதை செஞ்சீங்கன்னா இது இல்லைன்னுவாங்க. மனுஷனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த நாசியில் சுவாசம் இருக்க மனுஷனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. யாராக இருக்கட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வந்துருங்கப்பா, என் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், உங்கள் பாதத்தை நான் விடமாட்டேன்னு நில்லுங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இங்கே அதான் நடந்ததுங்க. 1 சாமுவேல் 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாம்வேல் என்று பெயரிட்டாள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்டதை கொடுத்தார். கேட்டதை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அப்போது மனது உடைஞ்சு முழு மனசோட முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா? எப்படி கேட்குறோன்றது இருக்கு. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம இதயத்தில் கேட்டுட்டு ஆண்டவர் பண்ணுவாரோ மாட்டாரோ, செய்வாரோ மாட்டாரோ அப்படி நிற்கிறோமா? இல்லை, என் அப்பா எனக்கு கொடுக்குற வரையும் நான் விட மாட்டேன்ப்பா, எனக்கு கொடுக்காம நீங்கள் யாருக்குமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிற்கிறோமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல அன்னாளோட இதயம் உடைக்கப்பட்டிருந்தது, நொறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவள் போய் ஊற்றினா அந்த நொறுக்கிற அந்த இருதயத்தை. அப்போ என்னாச்சு? ஆண்டவர் அவரோட விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தாரு. சாமுவேல் யாருங்க? பெரிய தீர்க்கதரிசி இல்லை, ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர். ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர் அவர் சாமுவேல். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷனை அன்னாள் மூலியமாக பிறக்க வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கர்ப்பத்தை அடைச்சார். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வைப்பாருங்க, சில நேரத்தில் இல்லை. நம்ம வாழ்க்கை முழுசும் நம்ம வாழ்க்கை டெஸ்ட்டில் தான் ஓடும். ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், 12th வரையும் என்ன பண்ணுறாங்க? படித்தது சரியாக படித்தா இல்லையான்னு டெஸ்ட்டு வச்சு தான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு அனுப்புகிறாங்க. அதை போல தான் ஆண்டவரும் உங்களை ஒரு படி மேலே கொண்டு போக ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதனால் நம்மளை அப்படியே ஆண்டவர் நம்மளை சோதிக்காமல் சோதிச்சாதாங்க தெரியும் நீங்கள் பொண்ணா இல்லை பித்தளையான்னு. சோதிச்சாதான் தெரியும். நெருப்பில் போட்டு புடமிட்டால் தான் அது பொண்ணா விளங்கும். சோதனை இல்லாமல் அப்படியே ஒரு பஞ்சு மெத்தையிலேயே வந்தீங்கன்னா, ஒரு சின்ன இதை பிசாசு கொடுத்தானா விழுந்துருவீங்க. ஆண்டவர் எல்லாரையும் படைச்சார். அநீதியான தேவன் இல்லையே. பரலோகம்னு ஒன்று வச்சுருக்காரு, நரகம்னு ஒன்று வச்சுருக்காரு. பிசாசை தூக்கிட்டு போய் நரகத்தில் போட்டிருக்காரு. அப்போது மனுஷன் பிசாசு என்ன சொன்னால், யோபு கிட்ட சொல்லும் போது சில வார்த்தைகளை சொன்னால் நம்ம பார்ப்போம். பிசாசு ஆண்டவருக்கு மேலே ஏறணுன்றப்போ தள்ளி விட்டார், அங்கேருந்து பாதாளத்தில் போட்டார். அதை போல் மனுஷன் எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டார். அவன் நல்லவன் கெட்டவன் எதுவும் இல்லை, பரலோகத்தில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அநீதியின் தேவனை ஆயிட மாட்டாரா? இந்த பிசாசை தூக்கி கீழே போட்டதுக்கு ஒரு அநீதியின் தேவனை ஆயிட மாட்டாரா கடவுள்? அப்போது ஆண்டவர் நீதியின் தேவன். அதனால் ஒரு இடத்துலையும் உங்களை டெஸ்ட் வச்சு உங்களை பொண்ணை புடமிடுறது போல் புடமிட்டு உங்களை அவருடைய இதயத்துக்கு ஏற்றவளாக மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எதை பண்ணணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். அப்போ ஒரு சோதனை வருதுன்னா விழுந்து போகிறதுக்கு இல்லை, ஏன் ஆண்டவரே நான் சோதிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு இல்லை, ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாடுறதுக்காக தான் அந்த உடைப்பும் அந்த சோதனையும். அந்த உடைப்பின் நேரத்தில் நம்ம பக்கத்தில் வச்சுக்க வேண்டியவர் ஆண்டவரை தவிர பிசாசு இல்லை. பிசாசை வச்சா விழுந்துருவோம். பிசாசுனா என்ன? அப்படியே ஒரு சோகம், ஒரு முறுமுறுப்பு, ஒரு ஆவியில் உடைக்கப்பட்ட நிலைமை இருந்ததுன்னா விழுந்துருவோம். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா, ஆண்டவரே ஏதோ ஒரு வழியில் நடத்துங்க, உங்கள் கைக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அழகாக தூக்கிட்டு போய் அடுத்த நிலைமையில் வைப்பார். ஏன்னா அவர் சொல்லுவார், என் பிள்ளை என்னை நம்புது. பிள்ளைக்கு நான் கேட்டதை கொடுக்காம நான் பாம்பை கொடுப்பணும்னு சொன்னவர். அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்குற தேவன் இல்லை. என் பிள்ளை என்னை நம்புதுன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போய் விடுவார். ஆனால் அங்கேயும் சோதனை இருக்கும். ஏன்னா ஒரு ஆசீர்வாதம் வரும்போது தலகணத்தில் அந்த பிள்ளை விழுதா, இல்லை அந்த ஆசீர்வாதம் வரும்போது என் தேவன் கொடுத்த உயர்வு என்னால் ஒன்றுமே இல்லை சாமின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேற தயாராகுதான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்துலையும் ஒரு சோதனையை வைப்பார். நம்ம காலேஜ்குள்ளே போகும்போது கூட சில சோதனையை வைப்பார். நண்பர்கள் மூலியமாகவும் நம்ம சேர்க்கைகள் மூலியமாகவும் சோதனையை வைப்பார். யாரை சூஸ் பண்ணுறோன்றதில் டைரெக்டாக காஷியஸாக இருக்கணும். காலேஜில், ஸ்கூலில், எல்லா இடத்துலையும் யாரை சூஸ் பண்ணுறோன்றதில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், கண்கள் உலாவிக்கிட்டே இருக்கும். நான் உன்னை படிக்க வச்சேன், உனக்கு மார்க்கை கொடுத்தேன், உன்னை அந்தஸ்தில் வச்சுருக்கேன்,
நீ யாரை பார்க்குற, எதை பார்க்குற, ஜாக்கிரதைன்னு சொல்லுவார். சொல்லும்போது அந்த நம்ம சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா அடுத்த உயர்வுக்கு நேரா ஆண்டவர் தூக்கிட்டு போய் வைப்பாரே தவிர தள்ளி விடுற தேவனா நம்ம கூட நிற்கவே மாட்டார். அவரோட சோதனை அவ்வளோதாங்க. அவரோட சோதனை அவ்வளோதான். எல்லாருக்குள்ளேயும் தான் நம்ம முன்னாடியும் இருக்கும். நம்ம உலகம் சூஸ் பண்ணுறது போல் நம்ம சூஸ் பண்ணுறோமா, இல்லை ஆண்டவருக்கு ஏதுவான பாதையை சூஸ் பண்ணுறோமான்றது மட்டும்தான் அவர் பார்க்குற சோதனை. அதுவே நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டது நிறையாங்க. கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டது கட்டளைகள். இதை பண்ணாதான் நீ மார்க்கத்துக்குள்ளே வர முடியும். எதை வேணா பண்ணி நீ வந்து காணிக்கை தூக்கிட்டு வந்து என் சமூகத்தில் போட்டால் நான் அங்கீகரிப்பேன்னு அவர் சொல்கிற தேவனே கிடையாது. சொல்கிற தேவனே கிடையாது. உன் இருதயம் திரும்பாத வரையும் ஆண்டவர் வந்து உடைச்சிக்கிட்டே தான் இருப்பார். உடைச்சிக்கிட்டே தான் இருப்பார். இதயம் திரும்பணும். அவருக்கு நேராக திரும்பிச்சுன்னா அந்த உடைக்கப்பட்ட இருதயம் சொல்லும், ஆண்டவரே இதனால தான் நான் உடைக்கப்பட்டிருக்கேன்ப்பா, எனக்கு இதை அடையாளம் காட்டினதுக்காக நன்றின்னு சொல்லும்போது அந்த இதயம் ஒட்டப்படும். ஆண்டவர் காயம் கட்டும் தேவனாக நிற்பார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், எதனால் நம்ம உடைக்கப்பட்டிருக்கோன்றத நம்ம ஆவியில் நிதானித்து அறியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டாங்க. இதனால் அன்னாளுக்கு என்னங்க கிடைச்சிது? அன்னாள் குழந்தைய கேட்டா, குழந்தைய கொடுத்தாச்சு. குழந்தை வந்து ஒரு இது ஸ்டேஜ் வந்தோடனே கொண்டு போய் அதே கோயிலில் கொண்டு போய் விட்டாச்சு. அதே சர்ச்சில் கொண்டு போய் விட்டாச்சு. சாமுவேல் பாதத்தில் சாமுவேல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அன்னாளுக்கு என்ன கிடைச்சிது? பிள்ளையை கொண்டு போய் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆண்டவர் அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் அங்க இருந்தாங்க. 3 குமாரன் 2 குமாரத்திகளை கொடுத்தாரு. குழந்தையே இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ண இடத்துல 5 6 பிள்ளைகளை கொடுத்தாரு கடவுள். இப்போ எந்த தேவனை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க? சேனைகளின் தேவனை வணங்கிட்டு இருக்கீங்க. சேனைகளின் தேவன். அவர் வந்து கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அடிக்க வாங்கிட்டு இருக்க தேவன் இல்லை. அது முடிஞ்சு போச்சு அந்த காலம். வந்தார், அடிக்கப்பட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போது ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்காரு. அவரோட வழிப்படி நடக்கணும். என்ன, ஒருத்தன் ஒரு கணத்தில் அடித்தானா இன்னொரு கணத்தை காட்டணும்னு சொல்லியிருக்காரு. அதான் தேவனோட நியதி. போய் சண்டை போடணும்னு இல்லை, ஆனால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுற தேவனா என் தேவன் கூட இருக்கார். உங்களை ஒருத்தன் ஒரு கணத்தில் அடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு கணத்தை காட்டுங்க, இந்த 2வது கணத்தில் அடி விழுறதுக்குள்ளே அந்த தேவனோட சேனை உங்கள் முன்னாடி இறங்கி நிற்கும். அதுதான் தேவ திட்டம். தேவ சேனை உங்கள் முன்னாடி நிற்கும். ஒரு அநீதி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது, ஆண்டவரே யாருமே எனக்கு கேட்க இல்லையேப்பா, எதுவுமே எனக்கு கேட்க இல்லையேப்பா, என்னால் ஒன்றுமே பலன் இல்லையா ஆண்டவரே, நான் எப்படி இதுலேருந்து வெளியே வருவேன், யார் எனக்காக யுத்தம் செய்வா? மௌனமாக இருங்க. சேனைகளின் தேவன் உங்கள் முன்னாடி நிற்கிறார். யுத்த வீரர்களோடு அவங்க முன்னாடி நிற்கிறார். அவர் செய்வார் யுத்தத்தை. படைச்ச ஒருத்தருக்கும் வாழ்கிறதுக்கான நோக்கத்தை அவர் வச்சுருக்காரு. அந்த நோக்கம் முடிஞ்சதுன்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். அதனால் அந்த நோக்கம் இன்னும் முடியல நமக்கு. நம்ம எதன் வழியாக நடக்கிறோமோ அதன் வழியாக நம்ம வந்து ஊழியத்தை செய்யணும். அதன் வழியாக மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லணும். அதுக்காக தான் நம்மளை வச்சுருக்காரு ஆண்டவர். நம்ம மட்டும் நல்லதை வந்து ஒரு லட்டு இருந்ததுன்னா, ஒரு ஸ்வீட் கடையில் வந்து ஒரு நல்ல ஸ்வீட் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு போயிட்டு, அந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, நல்லா இருந்தது சொல்லுவோமா? அதை போல தான் நீங்கள் ருசி பார்த்ததை சொல்லணும். இந்த ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நான் இந்த கட்டில் இருந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், உண்மையாகவே இவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், காசு கொடுத்து என்னை யாரும் சொல்ல உண்மையாகவே நான் அந்த பிரச்சனையில் இருந்தேன், அடிக்கப்பட்டிருந்தேன், நிந்திக்கப்பட்டிருந்தேன், அவமானத்தில் இருந்தேன், என்னை ஆண்டவர் உயர்த்தினார். இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. இதுதான் அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வச்ச உடனே, என் மக இதை சொல்கிறாளா, இல்லை வந்து நான் மேலே வந்தேன் என்ன கடவுள் உயர்த்தினாருன்னு சொல்கிறாளான்றதை பார்ப்பார் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் பார்க்குற டெஸ்ட். ஒரு இடத்துலையும் நீங்கள் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களா, இல்லை உங்கள் சுயமும் உங்கள் பலமும் முன்னாடி வந்து நிற்கிதான்றதை பார்க்குறது தான் ஆண்டவரோட டெஸ்ட்டு. இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம சுயத்தை மறைச்சி அவரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. ஆண்டவர் நான் எதுவுமே இல்லை, நான் படிக்கலை, என் ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னால்
உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லையான்னு இந்த உலகம் கேட்கும். ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியாது, புக்கை எவ்வளோ நேரம் படிக்கணுமோ அவ்வளோ நேரம் கடவுள் உன்னை நோய் இல்லாமல் புக்கு முன்னாடி உட்கார வைக்கணுன்றது ஆண்டவரோட கரத்தில் மட்டும்தான் இருக்குன்றது இந்த உலகத்துக்கு தெரியாது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உன்னை வந்து உடம்புல நோய் இல்லாமல் நிற்க வைக்காது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உனக்கு வந்து 100 வருஷம் வாழ்கிறதுக்கு பலன் தராது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உன்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீ வெளியே போகிற பைக்கை திருப்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட முடியாது. உலகம் அப்படி போயிட்டுருக்கு. உலகம் அப்படி போயிட்டுருக்கு. தேவனுடைய கரம் உன்னை சுற்றி நிற்கலைன்னா உன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் 0. நீ படிக்கணும்னு நினைப்ப, உன்னால் முடியாது. ஆண்டவரோட கரம் உன்னை சுற்றி இருக்கிற வரையும் தான் உன்னால் நிற்க முடியும். நமக்கு தெரியாது. எனக்கும் கூட ஆண்டவர் கரத்தை சுற்றி வச்சிருப்பார். அவரோட நோக்கம், அவரோட திட்டம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம், அவர் அங்கே பார்த்துட்ருக்காரு. அவரோட திட்டம் தொலைநோக்கு திட்டம். இந்த இடத்துலேருந்து அங்கே பார்க்குறது. உன் முடிவு இதுதான் மகனே. நீ இங்கே பார்த்து குறுகி போகிற. உன் ஓட்டத்தை ஓடு. அங்கே இருக்குது உன் ஓட்டம். உன் ஓட்டத்தோட முடிவு மகிமை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறது. அப்போது யாராவது உங்ககிட்ட வந்து நீ வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீ படிக்கிறியா, அப்போ உன் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால், என் மேலே அதிக நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை விட என் தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் பலன் கொடுக்கறனால தான் நான் நிற்கிறேன். அவர் பலன் கொடுக்கறனால தான் நான் படிக்கிறேன். நான் நோயில் படுத்தனா என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னால் ஒரு புக்கில் ஒரு லைனை கூட படிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. சொல்லுவீங்களா? இந்த மகிமை ஆண்டவருக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்தானம் அடுத்தது போகும்போது, ஒரு ஸ்தானம் விட்டு அடுத்த ஸ்தானம் ஆண்டவர் வேலையில் உயர்த்துறாரா, நான் சூப்பராக பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ண, ஒன்றுமே கிடையாது. 0. எத்தனையோ பேர் இருக்காங்க, வேலைக்கே போக முடியல. அடுத்த நாள் வேலைக்கு எந்திரிச்சு போக முடியல. நோய், பலவீனம், போக முடியல. பிரச்சனைகள், போக முடியல வேலைக்கு. உன்னை கொண்டு போய் வேலையில் வச்சு நீ வேலை பார்க்க வச்சு உன்னை உயர்த்தும் போது இங்கே ஆண்டவர் வந்து நிற்கிறாரா, இல்லை நம்மளோட ஆணவமும் நம்மளோட இதுவும் வந்து நிற்கிதா, அந்தஸ்து வந்து நிற்கிதா? பார்க்கணும். நிதானி தரியணும். ஒரு இடத்துல நிதானி தரியணும். இங்கேருந்து என்ன இங்கே உயர்த்தினீர் ஆண்டவரே, நன்றின்னு சொன்னா இங்கே இருக்கவனை தூக்கி இங்கே வைப்பார். இங்கே இருக்கவனை தூக்கி இங்கே உயர்த்திட்டீங்களா ஆண்டவரே, நான் உங்கள் தேவையில்லை, உங்கள் தயவு எனக்கு தேவையில்லை, நான் நல்லா வந்துட்டேன், கார் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் நீங்கள் எதுக்கு ஆண்டவரேன்னு உலகத்தை எட்டி பார்த்தீங்கன்னா நீ இங்கே போக மாட்டேன், இப்படி தான் போகணும். இப்படி போகிறதுக்குள்ளே ஒரு நாள் சாத்தான் கொண்டு போய் இப்படி விட்டுருவான். திடீர்னு ஒரு நாள் வேலை போன துக்கம் தாங்காது. அடுத்த நேரம் போயிட்டு நம்மளை நாமே மாற்றிப்போம். ஏன்னா வாழ்கிறதுக்கு வழி தெரியாது. செலவு பண்ணியே பழகின கரங்களுக்கு, வாழ்ந்திருக்கு இந்த கரங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்ப தெரியாது. ஏன்னா அந்த கரம் உலகத்தை பார்த்து இருந்த கரம். ஆண்டவரை பார்த்து இருந்ததுன்னா அந்த கரம், ஆண்டவரே நீங்கள் கொடுப்பீங்கப்பா, எக்காலத்தில் என்னை நடத்துவீங்கப்பா, எதுலேயும் என்னை தூக்கி நிறுத்துவீங்க ஆண்டவரேன்னு ஒரு நம்பிக்கை இருந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளை நாமே அழுத்துக்கிற திட்டத்தில் நம்ம போக மாட்டோம். நம்ம டிப்ரெஷனுக்குள்ளேயும் போக மாட்டோம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அனுபவங்கள், இங்கே நிறைய பேருக்கு உடைக்கப்பட்ட அனுபவங்களில் வந்திருக்கீங்க. நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தில் உடைக்கப்பட்டு வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் ஒரு தலைப்பு கொடுக்கும் போதும் அதோட பேசிகிட்டே, அதோட கூட சேர்த்து சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் போவார். இப்போது உடைக்கப்பட்ட இருதயத்தை உருவாக்குறதும் காயம் கட்டுறதும் தான் தேவனோட வேலை. ஆனால் நம்ம பிடிச்சிக்க வேண்டியது யாரை? அவரை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். ஆண்டவரே உங்களை பிடிக்கிறேன்ப்பா, நான் இப்படி அப்படி நகல மாட்டேன், நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா நான் இருக்க மாட்டேன், ஆனால் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் என்னை எடுத்து கட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா எழுப்பி கட்டுவார் ஆண்டவர். ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். குழந்தைன்றது என்ன சொன்னேன்? குழந்தைன்றது இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். கடவுளோட பெரிதான ஒரு பொக்கிஷம் குழந்தை பாக்கியன்றது. அதனால் ஈஸியாக போயிட்டு என்னோட சில திட்டங்கள் இருக்குது, அது முடிகிற வரையும் நான் குழந்தை வேணான்னு சொல்லி போய் அபார்ட் பண்ணினா உன்னோட மீதி நாட்கள் கண்ணீரில் போய் முடியும். ஜாக்கிரதை. நீ திருப்பி வேண்டி தலைகீழ நின்னாலும் உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. எவ்வளோ செலவு பண்ணாலும் இருக்காது. ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஆண்டவரை பார்க்கணும். படிக்கிற நேரத்தில் படிக்கணும். ஆண்டவர் செய்கிறத செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை நம்ம பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு இதுதான். உலகத்துக்கு பின்னாடி ஓடினா கண்ணீர், ஆண்டவர் பின்னாடி வந்தால் அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக கொடுத்துட்டு தூக்கி எடுத்து உயரத்தில் வச்சு அழகு பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம்.
அதில் வந்து ஐஸ்வர்யம் இருக்குமே தவிர அவர் என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையே இருக்காது. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன? ஆண்டவரே, படிக்கிற நேரத்தில் நான் படிப்பேன், படிக்க போகிற இடத்துல படிப்பேன், என் வாழ்க்கையை சூஸ் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கான விலா எலும்பு, எனக்கான மண் எடுக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி, உருவாக்கப்பட்டு இன்னும் புதுசாக ஒன்று பிறந்து வரப்போகிறதில்ல ஆண்டவரே. அதை நீங்கள் ஏற்ற காலத்தில், ஏற்ற சமயத்தில், ஏற்ற நபர்கள் மூலியமா கொண்டு வந்து நிறுத்துவீங்க ஆண்டவரே. நான் லைஃப்பில் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் மிஸ் பண்ணாத ஒன்றை நான் தேடி ஓடணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆண்டவரே. படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி படிக்க அனுப்புகிறாங்க, நான் படிப்பேன், அதை மட்டும் பண்ணுவேன். எங்கள் அப்பா அம்மா என்னை வேலைக்கு நம்பி அனுப்புகிறாங்க, லிவிங் டுகெதரில் போய் நான் நிற்க மாட்டேன், போய் நிற்க மாட்டேன் ஆண்டவரே. நான் வந்து ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது நேரத்தில் என் விழா எலும்பு வர வரையும் நான் காத்திருப்பேன்ப்பான்னு சொல்லி அவர் பாதத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் இன்னைக்கு துக்கமாக இருந்தாலும், இன்னைக்கு உலக ஆசீர்வாதம், உலக சந்தோஷம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும், எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அதில் கண்ணீர் கிடையாதுங்க. அதில் விவாகரத்துன்ற பேச்சு இடம் கிடையாது. பிரிஞ்சிருக்கிறதுன்ற அறிகுறி கிடையாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா. இதை ஃபாலோ பண்ணல, உங்கள் சுயத்தில் வந்து நான் போய் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், நான் வந்து லிவிங் டுகெதர் சூப்பர் கல்ச்சர், நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இங்கே ஒரு கல்ச்சர் வந்திருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கு அக்ரிமெண்ட் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சூப்பர் அக்ரிமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட்ஸ்லாம் நல்லா போட்டு நியூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக நியூஸஸ் வருது, அக்ரிமெண்ட் காப்பீஸ். இது 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 இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, யாரும் யாரும் கேட்க முடியாது, கோர்ட்டு முழிச்சு நிற்கிற நிலைமைக்கு இப்போ வந்து அக்ரிமெண்ட் காப்பீஸ் வந்திருக்கு லிவிங் டுகெதருக்கு. எங்கே போயிட்டுருக்கு? ஆண்டவர் எதில் இணைச்சார்? ஆதாமையும் ஏவாளையும் கல்யாணத்தில் இணைச்சார். அதை நல்லா நம்ம பிள்ளைங்க இது பண்ணிக்கணும். உலகத்தில் இருக்கவன் எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கிறிஸ்தவ பிள்ளை போயிட்டு நாளைக்கு வேலை பார்க்குற இடத்துல போய் நின்றுட்டு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய் வேலை பார்க்கும் போது அவன் பண்ணுறான், நான் பண்ணால் தப்பு இல்லை. ஏன் ஆண்டவர் வந்து நமக்கு மட்டும் இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க? நமக்கு சொல்லி கொடுத்தது யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க? கிடையவே கிடையாது. இதில் எது இருக்கோ அதில் ஒரு வார்த்தை மாறினாலும் அது தப்பு தான். இதில் வந்து இப்படி தான் வாழணுன்ற நெறிமுறை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. புதிய ஏற்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு, பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்துருக்காரு. இதை தவிர ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா அது என்னது? என்ன சத்தமே காணோம்? அது தவறு, அது தவறு. தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்குது. தேவனுடைய பார்வைக்கு என்னவா இருக்குது? அருவருப்பாக இருக்குது. உடைக்கப்பட்ட இருதயம் எங்கேருந்து வருது? நம்மளோட சுயத்தினால தான் வருது. இது கடவுள் கொடுக்குற உடைப்பு இல்லை. ஸோ பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும் போது பிவேர். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும் போது ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடக்கிறேனா கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜாக்கிரதையாக கேட்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும் போதும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின் படி பார்க்குறேன்னா, ஏன் சுய சித்தத்தில் பார்க்குறேன்னா? இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இன்னொரு இடத்துல உடைக்கப்படுவோம். அது என்னன்னா, சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு வரக்கூடிய இழப்புகள் மூலியமா யோபு தம் பிள்ளைகள் சொத்தை இழந்தான். யோபு 1:1 14 17 தன்னுடைய எல்லா சொத்தையும் இழந்தான். படிக்க வேண்டாமா? யோபு 1 18 19 பார்த்தீங்கன்னா தம் பிள்ளைகளை இழந்தான். எத்தனை பிள்ளைகளை இழந்தான்? 10 பிள்ளைகளை இழந்துட்டான். 10 பிள்ளைகளை இழந்துட்டான். இழந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா யோபு 2ஆம் அதிகாரம் 7-8 பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டாம். அவருக்கு என்னாச்சு? உடம்புல பருக்கள் வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் அனுமதிச்சதுனால, பிசாசு சோதிச்சதுனால வரக்கூடிய உடைப்பு. ஒரே நேரத்தில் அவனுடைய செல்வ செழிப்பெல்லாம் போச்சு, பிள்ளைகள் இழந்தாங்க, அவன் உடம்புல இந்த ஹெல்த் போச்சு, எல்லாமே போச்சு. கடைசியாக யோபு 2:9 பார்த்தீங்கன்னா தம் மனைவி, அதை படிப்போமா? யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதுதாங்க உடைக்கிறதுல ரொம்ப மோசமான உடைப்பு. ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது வந்து, இன்னுமா உயிரோட இருக்க, சாவலியா, இன்னும் செத்த தூக்கி போட்டுடலான்னு பார்த்தனே அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறது இருக்கு பாருங்க, உடைப்போட உச்சம். ஆனால் அந்த நேரத்தில் கூட யோபு அழகாக ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி சொல்லுவோன்னு தெரியாது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய.
எவ்வளோ அழகா இல்ல? அந்த இடத்துல அவள பைத்தியக்காரின்னு கூட திட்டாம, பைத்தியக்காரி பேசுறத போல பேசுறியேன்னு சொல்லி, அந்த இடத்துல கூட அவர் கோவப்பட்டு பாவம் செய்யாம அவர காத்துக்கொண்டாரு. ஆனா, இந்த யோபு எவ்வளோதான் வந்து இது பண்ணாலும், எல்லாரும் பேசினாலும், யோபுவோட மனைவி அங்க வந்து இவன் 10 பிள்ளைய இழந்தா மாரி தானே வலி அங்கேயும் இருக்கும். பெத்தது அவங்க தானே. அந்த வலி அவ்வளோ இருக்கும்போது கூட, ஆ அந்த வலியின் மத்தியிலயும் அவனோட கூடவே தான் இருந்தாங்க. இந்த வார்த்தைய திட்டுனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிரல. அவனோட தான் இருந்தாங்க. அவனோடயே இருந்து ஆண்டவர் யோபுவ ஆசீர்வதிக்கும்போது, எல்லாத்தையும் ரெட்டத்தனையா குடுக்கும்போது, பிள்ளைகளையும் ரெட்டத்தனையா குடுத்தார்ல. 20 பிள்ளை குடுத்தார்ல. குடுத்தார்ல. எல்லா தலையும் இப்படி ஆடுது பாருங்க. பிள்ளை 10 தான் குடுத்தாரு ஆண்டவர். ஆனா ரெட்டத்தனையா கணக்கு இருந்தது. எப்படின்னா, 10 பிள்ளையோட ஆத்துமா எங்க போச்சு? பரலோகத்துல. அடுத்த 10 பிள்ளையோட ஆத்துமாவும் பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் ரெட்டத்தனையா தான் குடுத்தாரு. 20 ஆத்துமாக்கள் யோபு மூலியமா எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. ரெட்டத்தனையா எல்லாத்தையும் குடுத்தா தான் அதையும் குடுத்தாரு. ஆனா 20 பிள்ளைகள் குடுக்கல. 2 மனைவிய குடுத்தார்ல? இல்லல்ல. ஒரு மனைவி தானே? ஒரே மனைவி தான். அப்போ அந்த மனைவி, அந்த விலா எலும்பு என்னதான் தேவன தூஷித்து ஜீவன விடுன்னு சொன்னாலும் விட்டுட்டு போல. பிரச்சனை வரும்போது அம்மா வீட்டுக்கும் டைவர்ஸையும் தேடி ஓடல. கூடயே தான் நின்னு அடுத்த 10 பிள்ளை பெறுற வரையும் கூட தான் இருந்தாங்க. கூட தான் இருந்தாங்க. இந்த காலத்துல எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் டைவர்ஸ். ஈஸி. போ, நீ எப்படியாவது போ, நான் எப்படியாவது போறேன். அதுக்கா இணைக்கப்பட்டது? தேவன் இணைச்சத மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு இருக்கு. தேவன் ஒருத்தரையும் இணைச்சிருக்காரு. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். அதான் வாழ்க்கை. அந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம ஊடுருவி நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நின்னு திரும்பி பார்த்து அந்த பிரச்சனைய பார்க்கும்போது, பழைய பிரச்சனை வந்து நமக்கு சிரிப்பா இருக்கும். ச்சே! இப்படிலாம் இருந்திருக்கா? இப்படிலாம் நடந்திருக்கோமா? இப்படிலாம் பண்ணினோமா? அப்படின்ற சிரிப்பு தான் இருக்கணுமே தவிர, திரும்பி பார்க்கும்போது, ஐயோ! இந்த வாழ்க்கைய இழந்துட்டோமே! அப்படின்ற ஒரு நெனப்பு இருக்கக்கூடாது. ஈசியஸ்ட் வே டு கெட் டைவர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் நவ். ஆனா, இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சேர்ந்து வாழ்றது மட்டும்தான். ஈஸியா 2 வருஷம், 3 வருஷம் டைவர்ஸ வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஜாக்கிரதை. ஆண்டவர் இணைச்சது. ஆண்டவர் குடுத்த விலா, ஆண்டவர் குடுத்த மண், நமக்கு குடுத்தது, நமக்கு குடுத்தவங்க, நமக்கு அந்த ஒரு இது இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இணைச்சது ஆண்டவரே. என் இணைப்பு பரலோகத்தில இணைக்கப்பட்டது. இங்க இல்லப்பா, பூமியில இல்லப்பா. பரலோகத்தில இணைச்சிருக்கீங்க என்ன. அதனால மனுஷன் யாரும் பிரிக்க மாட்டான்ப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும், கல்ல தூக்கி தலையில போட மாட்டேன். ஆனா, அவங்க கால பிடிச்சு நான் ஜெபிப்பேன்ப்பான்னு இருக்கணும். இந்த உலகத்துல ஈஸியா போறது கல் எடுத்து தலையில தூக்கி போட்டு ஜெயில்ல போய் உட்காந்துடுறாங்க. ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும். இப்ப நெறைய நியூஸ் அப்படிதான் இருக்கு. எங்க தொறந்தாலும் நியூஸ் அப்படிதான் இருக்கு. காரணம் துணிகரம். ஆண்டவர் இல்ல. ஆண்டவரோட பிரசன்னம் இல்ல. எங்க போனாலும் அதுதான் இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும், நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியதும் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரோட பாதம் தான் விடுதலைக்கான முதற்படி. அந்த பாதம் பிடிச்சா மீதி எந்த பிரச்சனையும் வராது. இதாங்க யோபுவோட வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இழப்புகள்னால என்னென்ன பார்த்தோம்? இழப்புகள்னால வரக்கூடிய மனமடிவு, இதயம் நொறுக்கப்படுறது. இன்னொன்னு, ஓவரா நம்ம வந்து எதிர்பார்ப்பு. கணவன் மேல, பிள்ளைகள் மேல எதிர்பார்ப்பு. நம்மளோட வாழ்க்கை மேல, நம்மளோட அந்தஸ்து மேல வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் போம்போது வரக்கூடிய உடைப்பு. இதெல்லாம் ஆண்டவர் எப்படி நம்ம கூட இருக்காரு? காயங்கட்டும் தேவனா நம்மளோட இருக்காரு. ஆண்டவரே, நன்றி அப்பா. மெசேஜ் குடுக்க வச்சீங்கப்பா. உங்க வார்த்தைகள பேச வச்சீங்க ஆண்டவரே. நீங்க பேசுனீங்கன்றத நான் நம்புறேன்ப்பா. காயங்கட்டும் தேவனா எங்க ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் வாங்கப்பா. கடன் பாரத்தினால உடைக்கப்பட்ட அனுபவம்ப்பா. கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உங்க கரத்துல நிக்கிறதுக்கும், ஏன் உடைக்கப்பட்டிருக்கோன்றத நிதானித்து அறியறதுக்கும் தயவ தாங்கப்பா. கிருபைய தாங்கப்பா. இத பார்த்துட்டு இருக்க நெறைய பேர், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆகல. ஏன் ஆண்டவரே இன்னும் கல்யாணம் ஆகல என் பிள்ளைகளுக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்கப்பா. நிதானித்து அறியறதுக்கு கிருபைய தாங்கப்பா. நீங்க காட்டின வழிமுறைகள் படி மாப்பிள்ளைய தேடுறாங்களா? நீங்க காட்டின வழிமுறைகள் படி விலா எலும்ப தேடுறாங்களா? இல்ல நீங்க குடுத்த விலா எலும்புகள உதாசீனப்படுத்துனாங்களா? ஆண்டவரே நிதானித்து அறியறதுக்கு உதவி தாங்கப்பா. உதவி தாங்கப்பா.
காயங்கட்டும் தேவனா நிற்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க கரத்தை பிடிச்சு நடத்துங்கப்பா. அவங்க கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. அவங்களுக்கு காயம் கட்டுங்கப்பா. ஒரு ஏற்ற வரனை தாங்க டேடி. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. மீறுதல்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, அறியாமல் செஞ்ச குற்றங்களை மன்னிங்கப்பா. அறியாமல் செஞ்ச குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உடஞ்சி போகிற நிலைமையில் இன்னைக்கு உடஞ்சி போகுமா, நாளைக்கு உடஞ்சி போகுமா எண்ணி எண்ணி பதைத்திட்டு கொண்டிருக்க இருதயங்களை காயங்கட்டும் தேவனாய் இறங்கி நிற்க போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு என் குடும்பம் உடஞ்சிருமா ஆண்டவரே, நாங்கள் நாளைக்கு வரை எங்கள் குடும்பம் சேர்ந்துருக்குமான்னு எத்தனையோ இருதயம் உடஞ்சி போய் நிற்கிதப்பா. பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஒரு நாளை தள்ளிட்டேன், நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாதேன்னு நினச்சிட்டு இருக்க நிறைய குடும்பங்கள் இருக்கு ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட இடத்தை நிதானித்து அறியறதுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்கே உடைக்கப்பட்டாங்கன்றத அப்பா நிதானித்து அறியறதுக்கு கிருபையை தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. மன்னிக்கும் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. அப்பா, நீங்கள் அதுலேருந்து சுகத்தையும் விடுதலையும் தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரை. சமாதானம் தங்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரை. வாங்குகிற வருமானங்கள் கையில் தங்கட்டும்பா. சமாதானம் தங்கட்டும்பா. பா, பலன் தங்கட்டும், பலன் இருக்கட்டும்பா. ஒவ்வொருத்தர் சிரசுலையும் பலன் தங்கட்டும் ஆண்டவரை. அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. நஸ்ரீ நகை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.